ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்பொங்கல். இது சாதத்தில் செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. மதியம் இந்த சாதம் ஒரு கப் அளவுக்கு இருந்துச்சு. அதை எடுத்து குக்கரில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு, 1.5 கிளாஸ் தண்ணி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். சைட் பை சைட் இட்லியும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ ப்ரெஷர் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக நல்ல குழைவாக வெந்துருந்துச்சு. கரண்டி வச்சு கலக்கி எடுத்துக்கிட்டேன். நான் 2 in 1 தேங்காய் சட்னி ரெடி பண்ணி அரைச்சி தாளித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு பொடிச்சு வச்சுருக்கேன், கருவேப்பிலை. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட தாளிச்சிட்டு பொங்கலில் கொட்டி கிண்டி எடுத்தால் சூப்பரான பொங்கல் ரெடி. இதுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. அவ்வளோதான், பொங்கல் ரெடி. இது ஒரு பிளேட்டில் 2 கரண்டி அள்ளி வச்சு 2 கரண்டி சட்னியை ஊற்றி கொடுத்தேன். சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே.